வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2025ஓட 4வது மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 24 மார்ச் நைட்டு 7:30 விசாகப்பட்டினம் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டி ஆப்ஷன், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல ப்ளே பண்ணலாம், ஸ்மால் லீக் பெஸ்டான ஆப் எது, அதுல எந்த மாதிரி கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ணா ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்ப நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டா நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினம் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே சாதகமான கிரவுண்ட் அப்படிங்கறத தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. லாஸ்ட் சீசன்லயே 2 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 2 மேட்சுக்குமே ஓவராலா பேட்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட்டிவாவே இருந்திருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 168, ஹையஸ்ட் டோட்டல் வரும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 272 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் மும்பை இந்தியன்ஸ் 92 ரன்னுக்கு ஆல் அவுட் பறி கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஓவராலா 17 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 8 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 9 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட்லி 50-50 ரேஷியோ தான். இங்க டாஸ் பெருசா க்ரூசியலா இருக்காது. எந்த டீம்ல ஸ்ட்ராங் பவுலிங் அட்டாக், நல்ல குவாலிட்டி பவுலிங் அட்டாக் இருக்கோ அவங்க ஈஸியா நிறைய டாட் பால் போட்டு விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் சாதகமான கிரவுண்ட் போது பேட்டர்ஸ் எந்த பேட்டர் வந்தாலும் ஈஸியா ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ நிறைய ஸ்லோ பால், நிறைய ஏர் கட்ஸ், நிறைய கட்டர் போடக்கூடிய பவுலருக்கு இங்க ரொம்பவே சாதகமா இருக்க போகுது. அந்த ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவராலா 5 மேட்சஸ், அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 2, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 3 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது 50-50 தான். எந்த அளவு டெல்லி கேபிட்டல் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதே அளவு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் ஈக்குவலா தான் இருக்க போறாங்க. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு நெயில் பிட்டிங் மேட்சா தான் இருக்க போகுது. அண்ட் தென் நீங்க ஃபேண்டசில அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஈஸியா நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் ஸ்பாட்டசி ஆப். ஸ்பாட்டசி ஆப்ல ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டான ஆப். அது இல்லாம டெய்லி கிவ் அவே இருக்கு. எந்த ஒரு TDS GST எதுவுமே கிடையாது. இந்த IPL-க்கு சீரிஸ் லீடர் போர்டு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு எல்லாமே ஆக்டிவ்ல இருக்கு. அதனோட டீடைல் தெரியும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து பாருங்க. நான் எல்லா போஸ்டும் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலா தெரிஞ்சிடும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதான் பாப் ஆப்ஷன். பாப் அப்படின்னா பிக் 1 பிளேயர். அதுல இந்த மாதிரி ஒரு 5ல இருந்து 6 பிளேயர்ஸை மட்டும் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. நீங்க இங்க டீமை பிக் பண்ண தேவையில்ல, கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க இங்க குழம்பவே தேவையில்ல. கொடுத்துருக்க 5ல இருந்து 6 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ண போறீங்க. அதுல ஃபேண்டசி வைஸ் யார் அதிக பாயிண்ட்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டிவ் போடுங்க. இப்போ இதுல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து விராட் கோலியை பிக் பண்றோம். நம்மளோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க ஒரு பிளேயரை பிக் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பாபர் அசாம பிக் பண்றாங்க. விராட் கோலி ஒரு 55 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், பாபர் அசாம் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்டோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வின்னர். ஈஸியா நீங்க ஒரே பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய earn பண்ணலாம். 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. அது இல்லாம ஸ்மால் லீக்கும் ரொம்பவே பெஸ்டான ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பாட்டசி ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் ஆர்டர் வச்சிருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, ஃபாஃப் டு பிளஸிஸ், ஜாக் ஃப்ரேஸ் மெக்கர். இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேட்டிங். இப்போ ஃபாஃப் டு பிளஸிஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு இந்த மாதிரி பிரீமியர் லீக் இந்த மாதிரி டோர்னமெண்ட் வரும்போது ரொம்ப ஃப்ரீயா ஆடுவார். ஸோ அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். இப்போ அவரோட நேஷனல் டீமுக்கு ஆடுக்கும் போது நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், மேட்ச் நல்ல ஸ்கோர் பண்ணும். இந்த மாதிரி ப்ரெஷர் கேம்ல இயர்ல விக்கெட் விட்டுறாரு. ஆனா இந்த மாதிரி பிரீமியர் லீக் அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஜாக் ஃப்ரேசர் மெக்கர். மொத்தத்துல DC கேபிட்டல்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஓப்பனிங் ஆர்டரோட வராங்க. அட் நம்பர் 3ல KL ராகுல். மோஸ்ட்லி KL ராகுல் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவாரு. இவர் தான் டெல்லி கேபிட்டல்ஸ் லீட் பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் டெல்லி கேபிட்டல்ஸ் KL ராகுல ஏலத்துல எடுத்திருந்தாங்க. ஆனா KL ராகுல்ஸ்னா
ஓபன் பண்ண போறது கிடையாது, டீமே நான் லீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு தாட்டை கொடுத்திருந்தாரு. ஸோ இப்போ அவரு அட் நம்பர் 3ல பிளே பண்ண போறாரு. அண்ட் தென் விக்கெட் கீப்பராகவும் பிளே பண்ண போறாரு. இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபில பார்த்துருந்தோம், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு KL ராகுல். அந்த ஃபார்ம் இங்கே கண்டினியூ ஆக போகுது. ஸோ மோஸ்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் டாப் 3ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் குவாலிட்டி பிளேயரா வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அட் நம்பர் 4 டீல் ஸ்டப்ஸ், ஒரு பெஸ்ட் ஹிட்டர். பால் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது பாலே தொலைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி பேட்டர் அட் நம்பர் 4ல வச்சிருக்காங்க. அண்ட் தென் அசுதோஷ் சர்மா அட் நம்பர் 5. அசுதோஷ் சர்மா இல்ல அப்படின்னா இந்த இடத்துல மேபி அவங்க கருண் நாயரை பிளே பண்ண வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அக்சர் பட்டேல் அட் நம்பர் 6. அண்ட் தென் சமீர் ரிஸ்வி, மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், டி நடராஜன். இதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க பவுலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் இனிஷியலி நியூ பால் மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார் ஃபர்ஸ்ட் 4 ஓவர் இவங்க தான் பவுல் பண்ண போறாங்க. அட் 5th ஓவரோ 6th ஓவர்லயோ டி நடராஜனை கொண்டு வருவாங்க. அண்ட் தென் அக்சர் பட்டேல் உள்ள வருவார் ஒரு ஓவர் பவர் பிளேல மட்டும். அண்ட் தென் மிடில் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி குல்தீப் யாதவும் அக்சர் பட்டேலும் தான் மிடில்ல முடிஞ்ச அளவு ஓவரை தள்ளுவாங்க. திரும்ப ஒரு 15-14 ஓவருக்கு அப்புறம் டெத்ல எகைன் மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், டி நடராஜன் மோஸ்ட்லி டெத்ல ஒரு 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு டி நடராஜன். ஒரு நல்ல குவாலிட்டி பவுலிங் அட்டாக்கையும் டெல்லி கேபிட்டல்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த டீம்ல இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு வரும்போது அபிஷேக் போரல் அட் நம்பர் 3ல அல்லது அட் நம்பர் 4ல வந்து பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி KL ராகுல் என்ன டெசிஷன் எடுக்கிறாருன்னு தெரியல. அட் நம்பர் 3ல பிளே பண்றாரா இல்ல அட் நம்பர் 4ல பிளே பண்ண போறாருன்னு இன்னும் நமக்கு கரெக்டான டெசிஷன் கிடைக்கல. ஸோ மேபி அபிஷேக் போரல் இம்பாக்ட் பிளேயர் அட் நம்பர் 3 இல்லைன்னா அட் நம்பர் 4ல அபிஷேக் போரல் பேட்டிங்ல உள்ள வந்துருவாரு. அபிஷேக் போரலும் டி நடராஜன் இவங்க 2 பேரும் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி டீமை பில்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவங்க ஓப்பனிங் ஆர்டர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெருசா ஒரு குவாலிட்டி ஓப்பனர் ரெகுலர் ஓப்பனரோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வரல. ஏன்னா மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம் 2 பேரும் தான் இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. ஐடன் மார்க்ரம் ரீசெண்ட் டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிலயே நம்ம பார்த்திருந்தோம். மிச்சல் மார்ஸ் லிஸ்ட்ல இருந்து வராரு. அவர் இருந்தாலும் பெருசா இந்த மாதிரி பிரீமியர் லீக்ல இன்னும் பெருசா ஸ்கோர் ஆடவே இல்லை. நம்ம IPL நிறைய மேட்ச் பார்த்துட்டோம், இன்னும் பெருசா ஸ்கோர் ஆடல. ஸோ ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓப்பனரோட இப்போ மிச்சல் மார்ஸ், ஐடன் மார்க்ரம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் தான், ஆனா இவங்க ரெகுலர் ஓப்பனர் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஒரு அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓப்பனரோட தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர போறாங்க. இது மேபி அவங்களோட பின்னடைவா கூட இருக்கலாம். இது சக்சஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் ஒரு 30% வரைக்கும் இருக்கு. ஆனா ஃபெயிலுக்கு தான் அதிகப்படியான சான்ஸ் இருக்கு. அட் நம்பர் 3ல ஆயுஷ் பதோனி வர போறாரு. அண்ட் தென் ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம் இருக்கக்கூடிய பிளேயர். அட் நம்பர் 4 விக்கெட் கீப்பர் பிளஸ் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் ரிஷப் ஹேண்ட், அவர் தான் இந்த டீமை லீட் பண்ண போறாரு. அண்ட் தென் நிக்கோலஸ் பூரன், டேவிட் மில்லர் அட் நம்பர் 4, 5 அண்ட் தென் 6 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸோட வர போறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். அண்ட் தென் அட் நம்பர் 7ல அப்துல் சமாட், ஒரு பெஸ்ட் ஹிட்டர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து இப்போ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்திருக்காரு. ஒரு நல்ல ஹிட்டர், கண்டிப்பா ஒரு 15 ஓவருக்கு அப்புறம் உள்ள வராரா, கண்டிப்பா ஒரு நிறைய ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் சபாஸ் அகமத் டூயல் ஆப்ஷன்ல வராங்க. அண்ட் தென் ரவி பிஸ்னாய் ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர், ஆபிஸ் கான் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், மயங்க் யாதவ் ஒரு ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலிங் அட்டாக்கோட தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர போறாங்க. இந்த டீமோட பவுலிங் அட்டாக் அப்படின்னு வர போகும்போது இனிஷியலி நியூ பால்ல மயங்க் யாதவும் ஆவேஸ் கான் இவங்க 2 பேர் தான் இனிஷியலி நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அட் நம்பர் 5th ஓவரோ 6th ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா மோசின் கான் வருவாரு. மோசின் கான் இம்பாக்ட் பிளேயர். மோசின் கானும் ஆயுஷ் பதோனி இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மோசின் கான் ஒரு ஓவரும் அண்ட் தென் ரவி பிஸ்னாய் ஒரு ஓவரும் டெத்ல இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அட் த மிடில் ஆஃப் த ஓவர்ல சபாஸ் அகமத், ரவி பிஸ்னாய், மிச்சல் மார்ஸ் அல்லது ஐடன் மார்க்ரம் இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் மிடில்ல ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். திரும்ப டெத்துன்னு வரும்போது ஆவேஸ் கான், மயங்க் யாதவ் அண்ட் தென் மோசின் கான் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. என்னதான் இவங்க குவாலிட்டி பவுலிங் அட்டாக் வச்சிருந்தாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணும்போது இவங்களோட பவுலிங் அட்டாக் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸோட ஓப்பனர்ஸோட வர போறாங்க. பவுலிங்ல அவ்வளவு ஒன்றும் குவாலிட்டி அட்டாக் கிடையாது. மயங்க் யாதவ் 1ல இருந்து 2 மேட்ச் விளையாடுவாரு, இன்ஜூரின்னு வெளியே போயிடுவாரு. ஆவேஸ் கான் இப்ப ரொம்ப நாள் ரெஸ்ட்ல இருந்து வராரு. ரவி பிஸ்னாய் ஒரு குவாலிட்டி பவுலரோட வர போறாங்க. ஸோ இருந்தாலும் சபாஸ் அகமத் அவ்வளவு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மிடில் பவுல் பண்ணக்கூடிய மிச்சல் மார்ஸோ ஐடன் மார்க்ரமோ அவங்கள ஒரு பார்ட் டைம் பவுலரா தான்
இருக்க போறாங்க. ஸோ இருந்தாலும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது டெல்லி கேபிட்டல்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% வரைக்கும் நான் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு 40% வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். இப்போ 2 டீம்ல இருந்தோம். இப்போ எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் விக்கெட் கீப்பர் பிளஸ் பேட்ஸ்மேன் KL ராகுல் த மேன் இன் ஃபார்ம் கண்டிப்பா 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆடி கொடுத்துருவாரு. இது இல்லாம கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. அண்ட் தென் மிச்சல் ஸ்டார்க் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் 2 விக்கெட்டை எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இனிஷியலி நியூ பால்லே மிச்சல் மார்ஸோ இல்லை எய்டன் மார்க் ரொம்ப காலி பண்ணிடுவாரு. அப்புறம் மீதி டெத்ல வந்து போல் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு விக்கெட் அந்த 2ங்கிறது 3ஆ 4ஆ கூட கன்வெர்ட் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மிச்சல் ஸ்டார்க்க ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வச்சுக்கலாம். அண்ட் தென் குல்தீப் யாதவ் மிடில்ல கண்டிப்பா பிரஷர் போடுவாரு. விசாகப்பட்டினம் கிரவுண்ட் மிடில்ல நல்லாவே டர்ன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல குல்தீப் யாதவும் 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ KL ராகுல், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் தென் அக்சர் பட்டேல் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். மோஸ்ட்லி அசிட்டோஸ் சர்மாக்கு முன்னாடியே கூட அக்சர் பட்டேல் பேட்டிங்ல உள்ள வராரு அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் பவுலிங்ல 1 விக்கெட் வரைக்கும் நம்ம அவுட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து நீங்க KL ராகுல், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ் அண்ட் தென் அக்சர் பட்டேல் இந்த 4 பிளேயர்ஸ்க்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பேட்டிங்ல வரும்போது டாப்ல வரக்கூடிய ஃபேஃப் டு பிளஸிஸ், ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்க் இவங்க 2 பேர்த்தையுமே நீங்க மோஸ்ட்லி ஒரு 40% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஃபேஃப் டு பிளஸிஸ் தான் கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அது ஸ்மால் லீக் ஓகே. நீங்க கிராண்ட் லீக்னு வரும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. ஏன்னா யோசிக்கிறதுக்குள்ளேயே ஒரு பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வந்துடும். அந்த 30 தாண்டிட்டாரு அப்படின்னா ஈஸியா 50 கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர் தான் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர். ஃபேஃப் டு பிளஸிஸ் சேஃபான ஆப்ஷன். ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஃபேஃப் டு பிளஸிஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸிஸ் லிட்டில் பிட் தவிர்த்துட்டு ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்மால் லீக்னு வரும்போது நீங்க ஃபேஃப் டு பிளஸிஸ், ஜாக் ஃப்ரேசர் மெக்கர்னு பார்க்கும்போது ஃபேஃப் டு பிளஸிஸ்க்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் பவுலிங்ல வரும்போது டி நடராஜன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா நோட் பண்ணீங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா டி நடராஜனுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டெத்ல 2ல இருந்து ஒரு 3 ஓவர் போல் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட்டையாவது எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ ரன் எந்த அளவு லீக் பண்ணாலும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி டி நடராஜன் இருக்கு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா முகேஷ் குமார் இனிஷியலி நியூ பால்ல ஒரு விக்கெட் எடுத்துருவாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. லிட்டில் பிட் பால் மூவ்மெண்ட் ஆகும். மிச்சல் மார்ஸோ இல்ல ஐடன் மார்க்ரோமோ கொஞ்சம் அவசரப்படுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல ஒரு விக்கெட். ஸோ டெத்ல வந்து பவுல் பண்ணும்போது செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்போ ஒரு விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 2 விக்கெட் வரைக்கும் நம்ம முகேஷ் குமார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தங்கராசு நடராஜன், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க முகேஷ் குமாரை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க டி ஸ்டப்ஸ் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஒரு 40ல இருந்து ஒரு 60% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அவரும் உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா ஒரு 30ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் அடுத்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆவரேஜா அவர்கிட்ட இருந்து ஒரு 15 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் விட நீங்க பிக் டிஃபரன்ஸ் எல்லாம் போகணும் கிராண்ட் லீக்ல அப்படின்னா அபிஷேக் போரலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா கிராண்ட் லீக்ல நிறைய டீம்ஸோட தான் நம்ம போக போறோம். அந்த மாதிரி ஒரு சில டீம்ல அபிஷேக் போரலை பிக் பண்ணி ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கொடுத்து பாருங்க. கிராண்ட் லீக் நம்ம ரிஸ்க் எடுத்து ஆகணும். அந்த ரிஸ்க் எடுக்கிற டீம்ல அபிஷேக் போரலை பிக் பண்றது இல்லாம வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க அசிட்டோஸ் சர்மா அண்ட் தென் சமீர் ரிஸ்வி இவங்க எல்லாருமே பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா தான் இருக்க போறாங்க. ஏன்னா சப்போஸ் டாப் த ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிடும் இயர்லியா ஒரு 3 விக்கெட் ஃபேஃப் டு பிளஸிஸ் தவிர்க்கிறேன், ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு தவிர்க்கிறேன், அவங்க ஓபனர்ஸே நான் தவிர்த்து போறேன் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சமீர் ரிஸ்விக்கோ இல்ல அசிட்டோஸ் சர்மாக்கோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அசிட்டோஸ் சர்மாக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு சப்போஸ் கருண் நாயர் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். மோஸ்ட்லி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 5 பவுலருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ அப்படியே நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஓப்பனரோட வர போறாங்க. ஸோ இந்த டீம்ல நீங்க யாருக்கெல்லாம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ்னா ரவி பிஸ்னாய் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. கண்டிப்பா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஆவரேஜா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 2 விக்கெட் வரைக்குமே நம்ம ரவி பிஸ்னாய்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆவேஸ் கான்
சாரி செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்எஸ்டி பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஆவேஸ் கானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் 1-2 விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெத்ல பவுல் பண்ணாலும் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா தான் போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் மயன்க் யாதவோட பவுலிங்கே கண்டிப்பா டெல்லி கேபிட்டல்ஸ் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 60% டீம்ல மயன்க் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அட் த சேம் டைம் நிக்கோலஸ் பூரனும் அப்படியே தான் பேட்ல பட்டுச்சு அப்படின்னா பெரிய ஸ்கோர் வரும். அது குயிக்கா ஒரு 20 பால் 25 பால்ல ஒரு 60+ ரன் அடிச்சிருவாரு. இல்லைன்னா சிங்கிள் டிஜிட்ல கூட விக்கெட் பெறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி நிக்கோலஸ் பூரன் அவரோட விக்கெட்டை பறி கொடுக்கிறாரு அப்படின்னா அது குல்தீப் யாதவ் ஓவர்ல தான் அவரு விக்கெட்டை பறி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 40% ஒரு 70% டீம்ல நிக்கோலஸ் பூரனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக்னு வரும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டீம்ல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் ஸ்மால் லீகா இருக்கட்டும் கிராண்ட் லீகா இருக்கட்டும் சேஃபான பிக்ல ரிசர்வ் பாயிண்ட் வந்துருவாரு. ஏன்னா விக்கெட் கீப்பர் அவர் தான் பண்ண போறதுனால ஒரு டூயல் ஆப்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஆவரேஜா ஒரு 15 ஒரு 30 ரன் வரைக்கும் இவற்றிருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்கோட நான் போகணும். நான் ரிஸ்க் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டேவிட் மில்லர்ட்ட சக்சஸ் ஆகும். த மேன் இன் ஃபார்ம் ஃபீல்டிங்ல கண்டிப்பா ஒரு கேட்ச் பிடிச்சிருவாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதா கண்டிப்பா 20 ஒரு 35 ரன். அதுல கண்டிப்பா ஒரு 3 to 4 பவுண்டரி 2 6 வந்துடும். ஈஸியா ஃபேண்டசைஸ் பார்க்கும்போது ஒரு 40 to 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்குமே கம்மியான பால்ல டேவிட் மில்லர் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த டீம்ல நீங்க ஒரு மஸ்ட் பிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரிஷப் பண்ட்டுக்கு கொடுக்கலாம், டேவிட் மில்லருக்கு கொடுக்கலாம், அண்ட் தென் ரவி பிஸ்னாய் கொடுக்கலாம். ஏன்னா இவங்க 3 பேருமே குவாலிட்டி பிளேயர். கண்டிப்பா ஃபேண்டசி வைஸ் ஒரு ட்ரீம் டீம்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல நிக்கோலஸ் பூரன் ஆப்வியஸ்கா நான் சொன்ன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் மயன்க் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஓப்பனர்ஸ் பட்டுச்சு அப்படின்னா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட் வருதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கிற ஒரு 30% டீம்ல மட்டும் மிச்சல் மார்ஸை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஆப்போசிட்ல போல் பண்ணக்கூடிய மிச்சல் ஸ்டார்க் இவர் உள்ளேயும் பால் போடுவாரு, வெளியே ஸ்விங் பண்ணுவாரு. முகேஷ் குமார் டோட்டலி வெளியே ஸ்விங் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி டைம்ல மிச்சல் மார்ஸ் கொஞ்சம் இயர்லியா பிரேக் த்ரோ விடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். இவங்க 2 பேர்த்தோட கம்பேர் பண்ணும்போது எய்டன் மார்க்கராம நீங்க ஒரு 50% 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கம்மி சான்ஸ்ல மட்டும் மிச்சல் மார்ஸை ட்ரை பண்ணுங்க. மிச்சல் மார்ஸை ட்ரை பண்ற டீம்ல நான் சொல்ற மாதிரி தான் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அவங்களுக்கு கம்மி இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்க போறோம். அந்த சப்போஸ் அவங்க ஒரு 30 to 50 ரன் அடிச்சிட்டாங்கன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. அந்த மாதிரி டீம்ல வைஸ் கேப்டன் போயிருந்தோம்னா நம்ம டீம் ஒரு ரேங்க் வைஸ் ஒரு நல்ல ரேங்க் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் ஆயுஷ் பதோனி லிட்டில் பிட் அவருமே இப்ப டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க. நீங்க மிச்சல் மார்ஸி நான் பிக் பண்ணல, ஐடன் மார்க்கரமே பிக் பண்ணல அப்படின்னா அந்த டீம்ல ஆயுஷ் பதோனி கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உள்ள நின்று ஒரு 30 to 35 பால் ஃபேஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா 50 ரன் ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த எபிலிட்டி இருக்கு ஆயுஷ் பதோனிக்கு. அவங்க 2 பேர் மிச்சல் மார்ஸ் ஐடன் மார்க் கூட கம்பாரிசன் பண்ணும்போது அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் நீங்க ஆயுஷ் பதோனி கொடுக்கலாம் ஒரு 70% டீம்ல. ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் மிச்சல் மார்ஸ் ஐடன் மார்க்கரம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராண்ட் லீக்ல அவங்க 2 பேர்த்தையும் தவிர்த்துட்டு ஆயுஷ் பதோனிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் ரிஸ்க் எடுக்கிற டீம்ல அப்துல் சமாட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க. ஸோ அப்துல் சமாட் வந்து குயிக்கா ஒரு 20 to 30 ரன் அடிப்பாரு அப்படின்னா அந்த டீம்ல அப்துல் சமாடுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். சபாஸ் அகமத ஒரு 60% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா டூயல் ஆப்ஷன் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்ததான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா கூட போறதான சான்ஸ் இருக்கனால ஒரு 60% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ அண்ட் தென் மோசின் கான் இருக்காரு, இம்பாக்ட் பிளேயரா வர போறாரு. மோசின் கான் சப்போஸ் நீங்க ஆவேஸ் கான் மயன்க் யாதவ் இவங்க 2 பேர்த்தையும் டிராப் பண்ற டீம்ல மட்டும் மோசின் கானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பெரிய அளவு அவருக்கு ஒன்றும் விக்கெட்டிங் எபிலிட்டி இல்லை. அவரோட பால் நல்லாவே கணிச்சு பேட்ஸ்மேன் ஈஸியா ஆடிடுறாங்க. ஸோ லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவா தான் போறதான பாசிபிலிட்டிஸ். மேபி விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு விக்கெட் கிடைக்கும். ஸோ இப்போ கிராண்ட் லீக் சூட்டபிளான ஒரு 15 பிளேயர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்து KL ராகுல் 1, அக்சர் பட்டேல் 2, குல்தீப் யாதவ் 3, மிச்சல் ஸ்டார்க் 4, அண்ட் தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஃபேஃப் டூ பிளஸஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாக் ஃப்ரேசர் மெக்கருக்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் 5. இப்போ டெல்லி கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுல்னா டி நடராஜன், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு வரும்போது முகேஷ் குமார் 6, அண்ட் தென் நீங்க 7th ஆப்ஷன்ல ஃபேஃப் டூ பிளஸஸ் அல்லது டி ஸ்டப்ஸ் இவங்க 2 பேர்த்துல யாருக்கு வேணாலும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் 8th ஆப்ஷன்ல அபிஷேக் போரல் இம்பாக்ட் பிளேயரா உள்ள ஒருவர் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 8 பிளேயர் டெல்லியில இருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 9th ஆப்ஷன்ல ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர்,
ரவி பிஸ்னாய் 11 அண்ட் தென் ஆவேஸ் கான் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஆவேஸ் கானுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க 12. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க சபாஸ் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் 12வது ஆப்ஷன்ல. அண்ட் தென் 13th மயங்க் யாதவ், 14th பிக் நிக்கோலஸ் பூரன், அண்ட் தென் 15th பிக்ல எய்டன் மார்க்ராம் அல்லது எய்டன் மார்க்ராமையும் நீங்க ரிஸ்கா பிக் பண்ண விரும்பல அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனி தான் 15th ஆப்ஷன். ஆயுஷ் பதோனி வேணாம் நிக்கோலஸ் பூரன் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எய்டன் மார்க்ராம்க்கோ மிச்சல் மார்ஸுக்கோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம மோஸ்ட்லி இந்த 15 பிளேயர்ஸோட தான் நம்ம இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இப்போ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இந்த 15 பிளேயர்ஸை யூஸ் பண்ணி மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு பொறுத்த வரைக்கும் சேஃபா நீங்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அக்சர் பட்டேல், KL ராகுல், ரிஷப் பண்ட் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க், ரவி பிஸ்னாய், மிச்சல் மார்ஸ் கிடையாது. இந்த இடத்துல நீங்க யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அபிஷேக் போறல ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் குல்தீப் யாதவ் அவரு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். முகேஷ் குமார ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை விட ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா நிக்கோலஸ் பூரனுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆயுஷ் பதோனிய ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க எல்லாருமே குல்தீப் யாதவ், முகேஷ் குமார், நிக்கோலஸ் பூரன், ஆயுஷ் பதோனி அண்ட் தென் அபிஷேக் போரல் இவங்க எல்லாத்தையும் ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அக்சர் பட்டேல், KL ராகுல், ரிஷப் பண்ட், மிச்சல் ஸ்டார்க் அண்ட் தென் ரவி பிஸ்னாய் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.